அள்ளும் பகலும் அழுதாலும் புரண்டாலும் ஆண்டவனே துணை என்று வாழும் அன்பான சிம்ம ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ராஜயோகத்தோட பிறந்தவங்க. தன்னம்பிக்கை, பெருமை, மன உறுதி இதுதாங்க உங்கள் அடையாளம். ஆனால் கடந்த சில வருஷமாக உங்களுடைய ஒளி மறைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதாவது 1000 கைகள் மறைச்சாலும் ஆதவன் மறையறதில்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் ஆதவனையே அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியுடைய பொலிவு மட்டும் எங்கே போச்சுன்னே தெரியல. பிறவி குணம் இவங்களோட இப்படி கிடையாதுங்க. ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது எதுவுமே பயன்படாத வகையில் பல சூழ்ச்சிகள் இவங்களை சூழ்ந்திருந்துச்சு. உங்களுடைய திறமையை மக்கள் மதிக்கலை. உங்களுடைய நம்பிக்கையை சோதனை செய்த உங்கள் வாழ்க்கை, உங்கள் பாசத்துக்கு பதிலாக மௌனம் தான் கிடைச்சிதுங்க. ஆனால் இனி அந்த இருட்டு காலம் முடிஞ்சாச்சுங்க. சிம்ம ராசி ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க எந்த வயசில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் பொருத்தமாகுங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இருந்து உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக ஆக போகுதுங்க. இப்போ இந்த 200 வருஷத்துக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே கோணத்தில் பார்வை கொடுக்குறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது 200 ஆண்டுகள். புரியுதுங்களா? நீ சொல்கிறதுலாம் நம்புற மாதிரியாமா இருக்குது அப்படிங்காதீங்க, இது சத்தியங்க. இதே மாதிரி சூரியனும் குருவும் இந்த மாதிரி நேருக்கு நேராக பார்க்குற விஷயம் 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிகழ்ந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது சூரியன் யாரோட அதிபதி? குரு யார்? தேவர்களுக்கெல்லாம் குருவானவர். சரியா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய அதிபதியே அந்த குரு பகவான் பார்க்குறாரு. கோடி நன்மைகளினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம போகுமாங்க? சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி ஒரு ராஜயோகம் மாதிரி வேலை செய்ய போகுதுங்க. இந்த கேந்திர திருஷ்டி யோகம். உங்களுடைய அதிபதி சூரியன் தானே. இந்த யோகம் நேராக உங்கள் வாழ்க்கையில் தான் ஆழமான தாக்கத்தை கொடுக்க போகுது. உங்கள் தைரியம் மீண்டும் எழப்போகுதுங்க. உங்களோட பெயர் உயரப்போகுது. உங்களுடைய ஒளி மீண்டும் உலகம் முழுக்க பரக போகுதுங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதை தெய்வம் கொடுத்த வாக்கா நீங்க பார்க்கணும். நம்பிக்கை கொண்ட இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நேர்மறையாக, அதாவது நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிருங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைய ஆரம்பிச்சிருச்சு. இது நாள் வரைக்கும் நம்ம யோசிச்சிருப்போம், என்னடா எந்த தெய்வத்துக்கும் கண்ணே இல்லையே, இந்த உலகத்தில் தெய்வம் இல்லாமல் போயிருச்சோ, ஏன் நமக்கு இவ்வளவு சோதனைகள், ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பார்த்து நல்லா தான் செஞ்சிட்ருக்கோம், இப்படி யோசிச்சோம் இல்லையா? ஸோ நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டதை நான் தாங்கக்கூடிய அளவுக்கு என்னோட உடம்புல எனக்கு சக்தியவாது கொடு, மனசையாவது கொடு அப்படின்னு யோசிச்சிருப்பேன் இல்லையா? இனி அதுக்கு எல்லாமே வாய்ப்பே வேண்டாங்க. சரியாக முழுசாக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகுது. இப்போ சிம்ம ராசிக்காரங்க சில வருஷமாக எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது பலிக்கல, மனசு வலிச்சிருக்கும். இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு தெய்வீக ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் ஊற்ற போகிறாங்க. கேந்திர திருஷ்டினா என்னங்க? உங்களுடைய வாழ்க்கையில் 4 திசைகள், தன்னம்பிக்கை, குடும்பம், உறவுகள், தொழில், இது எல்லாமே சமநிலையாக இந்த சூரியனும் குருவும் தரமான ஒரு பார்வையை கொடுக்க போகிறாங்க. சூரியனினுடைய ஒளியும் குருவினுடைய ஞானமும் சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜயோகம் உருவாகுதுங்க. இது ஆன்மீக ரீதியாக பாருங்கள், நல்ல தெளிவான விளக்கம். ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஏமா இந்த யோகம் எனக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கோங்க, குரு சூரியன் அதிபதியும் ப்ளஸ் நல்லது செய்யக்கூடிய இவரும், இவருடைய பார்வை நேருக்கு நேராக வரும்போது நல்லது நடக்குதுங்க. சொல்லப்போனால் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பிறப்புனே சொல்லலாங்க. சாமி அப்பா செத்து பொழைச்ச மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படி தாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சோதனைகள் எல்லாமே இப்போ உங்களை வலுவாக்கி இருக்கு. உங்களை ஆற்றல் உடைய
மிக்கவர்களாக மாற்ற போகுது. அந்த ஆற்றல் அப்படிங்கிறது வெளிச்சமாகி உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் எழுப்ப போகுதுங்க. இப்போ சூரியன் வந்து துலாம் ராசியில் வர்றாரு. துலாம் ராசியில் 3ஆம் பாவம். இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம், பேச்சு திறன். குரு வந்து ரிஷப ராசியில் இந்த 10ஆம் பாவம் தொழில், மதிப்பு, உங்களுடைய நிலையான வருமானம். சரிங்களா? இதனால உங்கள் பேச்சு, உங்கள் முடிவு, உங்கள் தொழில் மூன்றுலேயுமே புதிய வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இப்போ உங்களுக்கு எந்த சும்மா வந்து கடந்து போக முடியாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியோட நாட்களை தேடி நீங்கள் போக போகிறீங்க. இது வந்து கொஞ்ச நாளுக்கு கிடையாதுங்க. இப்போ இருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆகுது. வாழ்நாள் முழுசும் உங்கள் கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளித்தரத்தான் பிறந்தவங்க. அதனால் உங்களுடைய அதிபதி சூரியனாக இருக்கார். அதனாலேயே உங்களுக்குள்ளே எப்போவுமே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒளி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. கடந்த சில வருஷமாக அப்படியே அது வந்து அணைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு இல்லையா? உழைப்பு இருந்தும் பலன் இல்லை, முயற்சிகள் இருந்தும் தடை தான் வந்திருக்கும், மனம் சோர்ந்து போச்சு. ஆனால் இனி அது வந்து முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இப்போ வந்து நான் சொல்கிறேன், எல்லா விஷயமும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும், முயற்சிகள் முன்னேற்றம் கொடுக்கும், மனசோர்வு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இனி தொட்டது எல்லாமே வெற்றி அடையும். அடப்போமா, நாங்கள் தொட்டு என்னைக்கு எங்களுக்கு நல்லது நடந்திருக்குது? சத்தியங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு பறிக்கும். இதுதான் இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தோட அமைப்பு. உங்கள் வாழ்க்கையில் 4 திசைகளையுமே ஒளிர வைக்க தெய்வீக நேரங்க. ஜோதிடத்தில் கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10. அதாவது வாழ்க்கையுடைய முக்கிய அச்சுகள்னு சொல்லக்கூடிய தன்மை, குடும்பம், உறவு, தொழில். இந்த 4மே நல்லா வலுவாகுதுங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து குரு ரிஷப ராசியில் 10ஆம் பாவம், சூரியன் துலாம் ராசியில், அது வந்து உங்களுக்கு 3ஆம் பாவம். 2 பேருமே ஒருவர் மாற்றி ஒருவர் பார்த்துக்கிறாங்க. இது கேந்திர திருஷ்டி யோகம். இது வந்து வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஒளிர வைக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மகத்தான ஒரு ராசி திருப்பம் அப்படின்னே சொல்லலாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னே சொல்லலாங்க. சிம்மம் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, இல்லை வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு எப்படி பிழைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரே பலன்தாங்க. நான் வந்து சின்ன பிள்ளை, நான் ஒரு பெண் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை தகுதிக்கு தகுந்தது போல மாற்றங்கள் இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் பக்கம் பார்த்தா மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்க போகுது. எந்த தொழில் வேணால் செய்யுங்க. கோடி பணம் 100 ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டுங்க. குரு உங்களுடைய பாதம் 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால புதிய உயர்வுகள், புதிய வாய்ப்புகள் திறக்கும். அரசாங்க துறையில் இருக்கீங்களா? திறமை வந்து மேலதிகாரிகளால் பாராட்டப்படுங்க. மேற்கொண்ட திட்டங்கள் முன்னேற்றம் பெறும், மாற்றம் வரும், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பழிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான். சரிங்களா? ஏன்னா அமைப்பு அப்படி தான் உட்காந்துருக்குங்க. இந்த யோகத்துடைய பலன் தெரியாமல் பேசியிருக்கேன். 200 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா அந்த யோகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்பணும். யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் நல்லா இருக்க போகிறது உறுதி அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன்னு நம்புங்க. கண்டிப்பாக சிம்ம ராசி எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டீங்க. தெய்வம் வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. நாளைய தினத்திலிருந்தே உங்களுடைய முயற்சிகள் பலிக்குங்க. கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். இப்போது உங்கள் திறமைகள் தனியார் தினத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கடந்த சில காலமாக குழப்பமான வேலை நிலை, என்னடா இந்த வேலை வந்து நிலைக்குமா நிலைக்காதா, வேறு வேலைக்கு போயிடலாமா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, வேலையை விட்டுட்டு ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சிட்டு பழச்சிடலாமா, இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு விலை இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பணம் சம்பாதிக்க போகுதுங்க. நீங்கள் சொன்னால் அது பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான்.
சொல்லுவீங்க. அப்படி ஒரு அமைப்புங்க. சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா குருவோட பார்வையால் வியாபார வளர்ச்சி, புதிய முதலீடு, பழைய கடன் இது எல்லாத்துலேருந்துமே விடுபட்டு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிட்டு தன்னோட வெளி தோற்றத்துக்கு மட்டும் ரொம்ப வீரமாகவும் தீரமாகவும் கம்பீரமாகவும் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் காட்டக்கூடிய, அதாவது நடிக்க கூட தெரியாத சிம்ம ராசிக்காரர்களையும் உடனே சிம்ம ராசிக்காரங்க கோபப்படாதீங்க. நடிக்கிறேன்னு தான் நான் சொல்லலை. உங்களுடைய வழிகளை நீங்கள் மறைச்சிக்கிறதுக்காக நடிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வெளிப்படையாக இருந்தாலுமே மற்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவனுக்கெல்லாம் என்ன குறை, சும்மா ஜம்முன்னு இருக்கான், காசு பணத்துக்கு ஒரு குறையும் இல்லை, இவன் பாரு எப்படி ராஜா மாதிரி இருக்கான் பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு உடம்பும் தோற்றமும் கடவுள் கொடுத்து தாங்க வச்சுருக்காரு. என்னதான் பார்க்குறதுக்கு கரடு முரடாக ரொம்ப ரூடாக இருந்தாலுமே மனசில் யாராச்சும் ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தவங்க சாப்பிட்டியா, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட மாட்டாங்களா? அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தாங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அதை வெளிப்படையாக யார்கிட்டையும் காட்ட மாட்டீங்க. தன்னோட வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி, காதலில் ஈடுபாடு இருந்தாலுமே சரி, தன்னோட காதல் துணைக்கிட்டையுமே உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், அவங்களே நம்மளை தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு இன்ன வரைக்குமே விடை தெரியல. இந்த மாதிரி யாருமே இல்லை, இந்த விஷயம் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க? உங்கள் வாழ்க்கையில் தலைவிதியே மாறப்போகுது. 100% சீக்ரெட்டான விஷயங்க. 5 கிரகங்கள் பலம் பெற போகிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ சிம்மத்திற்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் இருக்குது? ஆமாம், சாதகமாக இருந்துட்டாலும் எனக்கெல்லாம் நல்லது நடந்துட்டா அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிருமே, எனக்கு இப்போ என்ன நல்லது நடக்க போகுது, வாழ்க்கை முழுக்க இப்படி தான் போகும், அப்படியே நான் மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு மிச்சத்தை அப்படியே உருட்டிட்டு போக வேண்டியதுதான். எனக்குன்னு கடவுள் என் தலையில் எழுதி இருக்கிறது என்ன தெரியுமா? வருஷம் முழுக்க நீ கஷ்டப்படு அப்படின்னு எழுதிட்டாரு. என்ன பெருசாக மாற்றம் வரப்போகுது? ஏதோ தோணுது, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதா பார்த்து சொல்லுங்கள் இப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்ம ராசிக்கு இருக்குது. தயவு செஞ்சு மனசை தளர விட்டுறாதீங்க. மாற்றத்தோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க. தேவைக்கேற்ற பணவரவு கிடைக்கும். பண பிரச்சனை அப்படிங்கிறது பெருத்த போராட்டமாகவே இருக்குது இல்லைங்களா? சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய பணமே பல இடங்களில் மாட்டிக்கிட்டு கைக்கு வராமல் இருக்குது. அந்த பணம் திரும்ப கைக்கு வரும். உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் கையில் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தந்தை வழி உறவுக்காரர்களாக சுப செலவுகள் ஏற்படுங்க. அது வேணா உண்மைதாம. சொந்தக்காரங்க வந்தாலே செலவு தான். திடீர் மாற்றங்கள், திடீர் செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முன்னாடி தேவையான பணம் கையில் இருக்குன்னு சொல்கிறீங்க, திடீர் செலவு ஏற்படும்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அதுதாங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்குது. அந்த செலவுகளை சமாளிப்பதற்கான பணம் உங்கள் கையில் இருக்கும். முக்கியமாக இதை காரணம் காட்டி செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. சுப செலவாக இருக்கட்டும், வீண் செலவாக இருக்கட்டும், விரய செலவாக இருக்கட்டும், எந்த செலவுக்காகவும் கையிருப்பில் இருந்தால் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய பணம் சத்தியமாக உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருக்காருங்க. இதை தாண்டி கைமீறி செலவு பண்ணிட்டு கடன் வாங்க வேண்டாம். இதை குறிப்பிட்டு சொல்கிறேங்க. அளவுக்கு மீறி செலவு வருது அப்படின்னா நீங்கள் வீண் விரைய செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வரக்கூடிய பணத்தை கையிருப்பில் இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுங்கள். வழக்குகளை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றமான திருப்பம் ஏற்படுங்க. உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும்.
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலுமே அது உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க. அப்படியே அது வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடம் மாறுதல் கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு உங்களுடைய ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும். மேலதிகாரிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்றுக்குவாங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். சக வியாபாரிகளும் உங்களுக்கு சுமூகமான பழக்க வழக்கத்திற்கு உட்படுவாங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் மற்றும் பொறுமையை கடைபிடிங்க. எடுத்தோ கவுத்தோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய வேண்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு. மேலும் இந்த கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பணத்தையே வாங்கிட்டு உங்ககிட்டயே சண்டைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை ஆளும் பெண்களும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பொறுமை அவசியங்க. என்ன வேணால் நடக்கட்டும், பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தன்னால் சரியாயிரும். அதுவே வேலைக்கு போகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் இப்போ கிடைக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தது உங்கள் வாழ்க்கையோட ஓட்டம்ங்க. இப்போது நம்ம எங்கிருந்து சொன்னோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இதை பொறுத்து தாங்க பலன் அமையும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திர நட்சத்திரம், 1ஆம் பாதம் 3 நட்சத்திரங்களோட ஆட்சி தாங்க நம்ம சிம்ம ராசிங்க பொதுப்படியாக சொல்லுவோம். உங்கள் ராசியில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் இந்த 3 கிரகங்களினோட கூட்டணியில் இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் நிலையம் அப்புறம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க. ஒருத்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர், ஒருத்தர் குளிர்ச்சியை கொடுக்கிறவர், ஒருத்தர் புக்தியை கொடுக்கிறவர். உங்களுடைய ராசியில சுக்கிரனும் கேது பகவானும் கூட்டணியில உக்காந்துருக்காங்க. அடுத்ததாக களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க. அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் கேது பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. ஸோ கிரகங்களினுடைய ஓட்டம் இப்படி இருக்குங்க. இதை அடிப்படையாக வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடைகள் அகலுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சொல்ல போனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மனசில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறுங்க. எதை யார்கிட்ட பேசுறது, ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நிலை மாறும். ஒரு மாதிரி மனசு லேசாகக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு காரியங்களையும் இருந்து வந்த சோம்பல் தன்மைகள்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு சுணக்க நிலை அப்படின்னு. என்னப்பா அந்த வேலை அப்படியே கிடப்பிலேயே கிடக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை அடியோட மாறப்போகுதுங்க. உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. முக்கியமாக அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் லாபம் அதிகரிக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு விதை உண்டுங்க, வழி உண்டு. தாராளமாக புதுசாக தொழில் தொடங்கலாம். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் நன்மைகள் இருக்குதுங்க. உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடித்து உங்களுக்கு நல்ல பேர் எடுப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் நல்ல ஆதரவு கரம் நீட்டுவாங்க. ஏன்னா வீண் வாக்குவாதம் வருங்க. ஆனால் அந்த வாக்குவாதத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இருந்தாலுமே அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது தேவையில்லாத பகையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு வேலையை பார்த்துட்டு அதே நேரத்தில் வேறு தொழில் செய்கிறதுனாலையும் லாபம் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும். மற்றவங்க மேலே உங்களுக்கு இரக்கம் உண்டாகுங்க.
பின்தங்கி இருந்த நிலையெல்லாம் மாறி முன்னெடுத்து பாதைக்கு கால் எடுத்து வைக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல மதிப்பெண்கள் பெற போகிறீங்க. சக மாணவர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவபெருமானை வணங்கி வர வழிபாடு செய்ய உங்களுடைய காரிய தடைகள் நீங்குங்க. கண்டிப்பாக சிம்ம ராசியோட தலைவிதி மாறப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயமும்